மனித உடல்ல 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரங்கள்லயும் மிகவும் வலிமையானது எதுன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பூரக சக்கரம் தான். இங்க வலிமை அப்படின்றத நான் எத சொல்ல வரேன்னா, அதில குண்டலினி சக்தி பாயும்போது எளிமையா அந்த சக்கரத்த கடக்கிறதுக்கு அது அனுமதிக்கிறதில்ல. அத வச்சு தான் அது வலிமையானது அப்படின்னு இங்க நிர்ணயிக்கப்படுது. ஏன்னா, அப்படி கடந்து செல்றதுக்கு அது விட்டுருச்சுன்னா, அதனுடைய கட்டுப்பாட்டையும், ஆதிக்கத்தையும் அது இழக்க நேரிடும். அதனால சீக்கிரத்தில குண்டலினி சக்திய அத கிராஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறதில்ல. உலக மக்கள் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய போலி அகங்காரங்கள்லையும் சக்தியை நான் வெளிப்படுத்துகிறேன் இல்லை சாதனைகள் செய்கிறேன் அப்படின்னு அது கூட அவங்கள இணைச்சிக்கிறதுனால தங்களுடைய மணிப்பூரக சக்கரத்தை அறியாமல் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள அறியாமலேயே இந்த மணிப்பூரக சக்கரத்தை வலிமையாக வச்சிட்ருக்காங்க. இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சக்தியையும் தங்களுடைய வலிமையையும் தங்களுடைய ஆற்றலையும் மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தினாலேயே இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்றது வலிமை அடையுது. அந்த விருப்பத்துக்காக இவங்க ஒவ்வொரு செயல்களையும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக மணிப்பூரக சக்கரத்தை அவங்க வலிமையாக வச்சுருக்காங்க. ஒருத்தரோட அதிகாரத்தை நிறுவுவதற்கான ஆசை அப்படின்றது இந்த மணிப்பூரக சக்கரத்தை காலப்போக்கில் வலுவாக மாற்றுது. இப்போ வெளிப்புற வெற்றி, சக்தி இல்லைன்னா அந்த ஆதிக்கம் அப்படின்றது ஒரு நபரை எவ்வளவு அதிகமாக இயக்குதோ அவ்வளவு அதிகமாக அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மணிப்பூரக சக்கரத்தோட வலிமை அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகும். ஸோ உங்களுடைய மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் வலிமையாக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கனவுகளை நோக்கியும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கியும் உங்களுடைய சாதனைகளை நோக்கியும் நீங்கள் நடைப்பயணம் போட்டாவே சரி, முயற்சிகள் இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் வலிமை ஆகிட்டே இருக்கும்.